வணக்கம். நான் அன்பு தமிழ். இந்த வீடியோவில் கிளியோபாட்ரா பற்றி பார்க்க போகிறோம். கிளியோபாட்ரா பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அலெக்சாண்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அலெக்சாண்டரோட வம்சத்துலேருந்து வந்தவங்க தான் கிளியோபாட்ரா. இந்த அலெக்சாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஒரு பெரிய உலகத்தில் இருக்கிற ஒரு பாதி நிலப்பகுதி வந்து இவர் கண்ட்ரோலில் வச்சவர். வெறும் சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தோட பாதி இடத்த இவர் கண்ட்ரோலை வச்சு போரில் ஜெயிச்சு அவ்வளோ பெரிய வீரனாக இருந்திருக்கார். அப்படிப்பட்ட வீர வம்சத்துலேருந்து வந்தவங்க தான் இந்த கிளியோபாட்ரா. என்ன ஆகும், இவர் வந்து எகிப்தை கைப்பற்றுவார். எகிப்தை கைப்பற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவரோட டோல்மின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிப்பார். எகிப்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது வந்து அலெக்சாண்டர் தலைமையில் வந்து டோல்மின்னு ஒருத்தர், அவர் தான் ஃபர்ஸ்ட் டோல்மிக். அவரோட கண்ட்ரோல் தான் எகிப்து இருக்கும். அலெக்சாண்டர் இறக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சவப்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 2 கையை திறந்து வைங்க. யார் வந்து இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ சாதிச்சாலும் சரி கடைசி வரைக்கும் சாகும்போது எதுவுமே கொண்டு போக போகிறது கிடையாது. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து அவர் சவப்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 2 கை திறந்தே தான் இருக்கும். இப்படி ஒரு வம்சத்தில் வந்தவங்க தான் இந்த கிளியோபாட்ரா. இந்த டோல்மின்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க வந்து நியமிச்சிருப்பாங்க. இந்த டோல்மி 1 to 12 12th டோலமிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியோபாட்ரா அப்பா. அதாவது வந்து அவங்க பிறந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 12வது டோலமிக்கு பிறந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியோபாட்ரா. அவங்களோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 5th கிளியோபாட்ரா ட்ரிபேனா, அதாவது 5வது ராணியாக வந்தவங்க வந்து அவங்க 5வது ராணியாக வந்து ட்ரிபேனாக்கும். அதுக்கப்புறமா வந்து 12வது டோலமிக்கும் 2 பேருக்கு இனியா பிறந்தவங்க 3 பசங்க. அதை ஃபர்ஸ்ட் கிளியோபாட்ரா, செகண்ட் வந்து 13th டோலமிக். ஏன்னா 12th டோலமிக் அவங்க அப்பா, அடுத்து அவன் பையன் 13th டோலமிக், இன்னொரு பையன் 14th டோலமிக். 3 பேர். சரிங்களா? கிளியோபாட்ரா கிமு 69 பிறந்திருக்காங்க. கிமு 69 பிறக்கும்போது இவங்க அப்பா இறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 18 வயசு தான் ஆகுது. 18 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா அரியணை ஏறுறோம். ஏன்னா எகிப்தோட முக்கியமான கலாச்சாரம் என்னன்னா, வெளியாளோட ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட இதில் வந்து கலந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இதில் இருப்பாங்க. வெளியாளோட ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா என் நாட்டு வம்சத்தில் வந்து வந்துடக்கூடாது, அது யாராக இருந்தாலும் சரி நாட்டு மக்கள் தான் வந்து ஆளணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்களோட அண்ணன் தம்பிக்குள்ளேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த கலாச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்த் நாட்டில் இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து கிளியோபாட்ரா என்ன பண்ணுவாங்க, 13th டோலமிக்கான அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணி ஆட்சி நல்லா புரிவாங்க. எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஊர் அந்த எகிப்த் நாட்டில் வந்து இது வரைக்கும் ஆட்சி செஞ்ச மன்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளியோபாட்ரா மாதிரி யாரும் ஆட்சி செஞ்சது கிடையாது. ஏன்னா வந்து கிளியோபாட்ராக்கு அறிவிலும் சரி அழகுலும் சரி ரொம்ப திறமையானவங்க. அழகுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை மிஞ்சறதுக்கு எகிப்தில் ஆள் கிடையாது, அறிவிலையும் வந்து ஆள் கிடையாது. அறிவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கம், லத்தீன், அரபிக்குன்னு சொல்லி எல்லா மொழியும் எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும், எல்லாமே பக்காவாக தெரிஞ்சது. அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனைனாலும் நிற்கிறது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வந்து மேம்படுத்துறது, கல்வி யார் யாருக்கெல்லாம் போய் சொல்லணும், கல்விக்கு வந்து முக்கிய பங்களிப்பு கொடுக்கிறது. நீ இப்படிதான்டா இருக்கணும், இதை படி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. ஏன்னா இது வரைக்கும் இருக்க மன்னர் வந்து யாருமே வந்து அது மாதிரி பண்ணது கிடையாது. அந்த நாட்டில் பசி நோய் எதுவுமே இல்லாமல் அந்த அளவுக்கு செல்வமிக்க நாடாக வந்து கிளியோபாட்ராவோட ஆட்சி நடந்தது. இந்த எல்லா பெருமை கிளியோபாட்ராவுக்கு தான் போயிட்டே இருக்கு. இந்த எல்லா பேருமே கிளியோபாட்ரா போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் 13th டோலமிக் வந்து நமக்கு எதுவுமே வர மாட்டேங்குது, எல்லாம் என்ன பண்ணாலும் கிளியோபாட்ரா பேர் தான் நிற்குதுன்னு சொல்லி கிளியோபாட்ரா நாடு கடத்த பார்ப்பார். அப்போ என்ன பண்ணுறது கிளியோபாட்ராக்கு தெரியாது. அதனால வந்து பக்கத்து நாட்டை சேர்ந்த ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருப்பார். கிளியோபாட்ரா வந்து படகுல வந்து நல்லா அந்த படகுல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படகுல வந்து ஒரு அழகா ட்ரெஸ் எல்லாமே டைட்டாக போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வாசனை தடவெல்லாம் தடவிக்கிட்டு ஒரு ராணினா வந்து எப்படி இருப்பாங்க, அழகுல வந்து ஒரு பையனை எப்படி வந்து மயக்கிறது எல்லா வித்தியும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிளியோபாட்ரா வந்து போய் ஜூலியஸ் சீசரை அப்புறம் பார்த்தேன் இது மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் அவர் வந்து நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற செய்கிற மாதிரி ஜூலியஸ் சீசர் வருவார். வந்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தம்பியை கொண்டு ஆட்சியை வந்து இவங்க கிட்ட கொடுத்துருவா. ஜூலியஸ் சீசர் வந்து என்னதான் ஆட்சியை ஜெயிச்சு கொடுத்தாலும் சரி இவரு கிளியோபாட்ரா விட்டு போகிறது மனசு இருக்கா. அதனால வந்து எகிப்தில் வந்து சில நாள் தங்கிடுவாங்க. எகிப்தில் தங்கிடுவாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து அவர் இறந்துட்டார், 13th டோலமிக் இறந்துட்டார். திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியோபாட்ரா அரியணை ஏறணும், அந்த ஆட்சி வந்து புரியணும், எகிப்த் நாட்டை கைப்பற்றணும். அப்போ 14th டோலமிக்கான அவங்களை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஆட்சி புரியும், ஆட்சி எல்லாமே பக்காவாக இருக்கும். அதே டைமில் ஜூலியஸ் சீசரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் இன்னொரு குழந்தை பிறக்கும். அது போய் வந்து சிசேரியன்னு சொல்லிட்டு வச்சிருந்திருப்பாங்க. என்ன ஆகுனா திரும்பி வந்து அந்த நாட்டில் வந்து ஜூலியஸ் சீசர் இருக்குமா அந்த நாட்டோட கலாச்சாரம் எப்படி இந்த நாடு மட்டும் வளமாக இருக்கு, இப்படி வந்து இவ்வளோ செல்வமிக்க நாடாக இருக்குது, எப்படி இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கற்றுக்கிட்டு அப்படியே ரோம் நாட்டுக்கு போவார். ரோம் நாட்டுக்கு போயிட்டு இங்கே என்னென்ன கற்றுக்கிட்டாலும் எல்லாத்தையும் அங்கே அப்ளை பண்ண என்னென்ன போய் கேலண்டர் மாற்றுறது, அது ஒரு ஜார்ஜியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறது, கேலண்டர் மாற்றிட்டு சிசிலியன்னு சொல்லிட்டு ஒரு கேலண்டர் மாற்றுறது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்து கல்வி அதே வந்து மேம்படுத்துறது. இங்கே இருக்கிற மொழி எகிப்த் நாட்டில் என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழி வந்து நீங்களும் வந்து பழகுங்க பேசுங்க சொல்லிட்டு இங்கே இருக்கிறது வந்து இது பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்து ஒரு கிளர்ச்சி வருது. நீ வந்து அந்த நாட்டுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால வந்து அங்கே இருக்கிற வித்தியெல்லாம் வந்து இங்கே கற்றுத்தரியான்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள்லாம் சேர்ந்து வந்து ஜூலியஸ் சீசர் வந்து கொண்டுறான். அதில் முக்கியமான ஒருத்தர் தான் வந்து ப்ரூட்டஸ். என்ன ஆகுனா
இப்போ வந்து ராஜா வந்து ஜூலியஸ் சீசர் இவ்வளோ பெருசாகவும் இருக்கலாம், ராஜாவா பெருசாக இருந்தாலும் சின்ன சின்ன பகுதிக்கு சின்ன சின்ன தலைவர் இருப்பாங்க, நிறைய தலைவர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஜூலியஸ் சீசரை கொண்டு இருப்பாங்க. அப்போ ஜூலியஸ் சீசர் கொண்டு வந்து ப்ரூட்டஸ்ன்னு சொல்லிட்டு மெயினாக அவரோட தலைமையில் தான் நடந்திருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஜூலியஸ் சீசரோட ஃப்ரெண்டு ஒரு 3 பேர், வேற யாருன்னா மார்க் ஆண்டனி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டவன், இன்னொருத்த வந்து லெப்பிடஸ். இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசரோட ஃப்ரெண்டு. இவங்க 3 பேர் என் ஃப்ரெண்டை கொண்டது யாருங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிளியோபேட்ராவோட ஹெல்ப்பை கேட்பாங்க. கிளியோபேட்ரா வந்து ஜூலியஸ் சீசர் வந்து கொண்டுட்டாங்க விஷயம் தெரிஞ்சா ரொம்ப மன உடைச்சல இருப்பாங்க. என்னடா இது, ஏன்னா ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சல்ல இருப்பாங்க. மன உளைச்சல்ல இருக்கும்போது வந்து இவங்க சொன்னதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு அவரோட போருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியோபேட்ரா போவார். கிளியோபேட்ரா கிட்ட வந்து ஆயுதங்கள்லாம் வாங்கிக்கிட்டு இவங்க 3 பேர் வந்து போர் புரிஞ்சு ப்ரூட்டஸ் வந்து தோக்கடிச்சு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளியோபேட்ரா அவங்க 4 பேருமே போர் பிடிச்சி ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்து அந்த இடத்துல லெப்பிடஸ் இறந்துருவார். இறந்ததுக்கு அப்புறம் 2 பேர் தான், மொத்தம் ரோமே 2ஆ பிரிக்கணும், ஒன்று ஆக்டவனுக்கு ஒன்று மார்க் ஆண்டனி. 2ஆ பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ராஜ்யம் புரிஞ்சுட்டு அப்புறமா வந்து ஆக்டவன்கிட்ட வந்து ஓகே நான் வர வரைக்கும் இந்த இடத்த பார்த்து கிளியோபேட்ரா விட்டு வர, அது மாதிரி வந்து கூட வந்து எகிப்து, அதாவது வந்து எகிப்து நாடு கிளியோபேட்ரா போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி கூட சேர்ந்து போயிடுவார். மார்க் ஆண்டனி கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கிளியோபேட்ரா போயிடுவாங்க. மார்க் ஆண்டனி கூடவே கிளியோபேட்ரா போகும்போது என்ன ஆகும், ஆல்ரெடி ரோம் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து போரை ஜெயிச்சிருக்காங்க. இந்த போர் ஜெயிக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு அந்த நிலப்பகுதி இருக்கு, இவருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ராஜ்யம் இருக்கு. இப்படி இருக்கும்போது ஆக்டவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு கண், இப்போதான் இவன் இல்லையே நம்ம இங்கே பிடிச்சிடலாமே. ஆனால் அதுக்கு சில காரணங்கள் தேவைப்பட்டது. ஏன்னா இவன் ஏதாவது தப்பு பண்ண மாட்டேன், நாட்டில் ஏதாவது கிளர்ச்சி உண்டாக்க முடியும், அது மூலியமா அந்த காரணமாக வச்சு இவனை துரத்திட்டு அந்த இடத்த வந்து பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆக்டவன் ஒரு கணக்கு போடுறாரு. அதனால நம்ம பையன் ஆண்டனி அப்படி இல்லை, என்னன்னா வந்து கிளியோபேட்ரா அழகுல மணிக்கு அவன் கூடவே போயிட்டாரு. கூட போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்து பெற்றெடுத்திருப்பாங்க. 2 பேர் வந்து விரும்பி காதலிச்சு 3 பசங்க வந்து பெற்றெடுத்திருப்பாங்க. இதே மாதிரி எகிப்து நாட்டிலே இருந்து நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்து கற்றுக்கிறார். இப்படியே கற்றுக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரோம் நாட்டு பக்கத்தில் ஒரு சீன நாடை வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து மார்க் ஆண்டனி எப்பவுமே ஒரு கண். இதை வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரோம் நாட்டு பக்கத்தில் நாடை பிடிக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கப்பல் படையில் வந்து வராங்க. இப்போ வந்து அதுக்காக வந்து கிளியோபேட்ரா கிட்ட உதவி கேட்குறாங்க. என்னன்னா வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ராஜ்யம் வந்து கிளியோபேட்ரா தான். கிளியோபேட்ரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத படை இல்லை, அவங்க கிட்ட இல்லாத ஒரு செல்வம் இல்லை, அப்படிப்பட்ட நாடுறா. இப்படி இருக்கும்போது மார்க் ஆண்டனி வந்து கிளியோபேட்ரா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னதான் வந்து குழந்தைய பெற்று எடுத்ததுனால அவங்களோட ராஜ்யம் இப்போ அவங்க கையில் இருக்குது, இப்போ நம்ம அவங்க கிட்ட கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா கிளியோபேட்ரா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கப்பற்படை வந்து வாங்கியிருப்பாங்க. கப்பற்படைகள் வாங்கினதுக்கு அப்புறமா அதுக்கு வந்து ஒரு விஷயமா என்ன பண்ணியிருப்பாங்க, ரோம் நாட்டில் இருக்க சில பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியோபேட்ரா பேரில் எழுதி வச்சிருப்பார். இதுதான் வந்து இதை வந்து ஒரு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டவன் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். இது மாதிரி வந்து பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு ரோம் நாட்டில் ஆல்ரெடி ஒரு கிளர்ச்சி வருது. இவர் வந்து அந்த கப்பற்படைக்கு போயிட்டு அந்த படையை ஜெயிக்கலான்னு பார்ப்பாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரோம் நாட்டில் இருந்த மக்கள் மட்டும் படைக்கு வரமாட்டாங்க, ஆக்டவன் மட்டும் சப்போர்ட் இருக்காரு. என்னடா இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் பேர் எழுதி வச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்க ஒரு கிளர்ச்சி வெடிக்கும். அப்புறமா வந்து என்ன ஆகும்னா திரும்பியும் கிளியோபேட்ராவும் சரி மார்க் ஆண்டனி சரி 2 பேருமே சேர்ந்து போயிட்டு நம்ம வந்து போர் புரியலாம்னு சொல்லிட்டு ஆக்டவனுக்கு எதிராக போயிட்டு போர் புரிவாங்க. அப்படி ஆக்டவனுக்கு எதிராக போர் புரியும்போது ஆக்டவன் வந்து இவங்க வந்து தோக்கடிச்சு கிளியோபேட்ரா வந்து தோக்கடிச்சு அப்படியே அந்த படையை தோக்கடிச்சு அனுப்புவார். அப்போ வந்து ஆண்டனி பின்வாங்கி ஆண்டனி கிளியோபேட்ரா திரும்பி எகிப்துக்கு வருவாங்க. அப்போ ஆக்டவன் விடாத வந்து திரும்பி நாட்டுக்குள்ளேயே வருவான். எகிப்து நாட்டுக்குள்ளேயே வந்து மார்க் ஆண்டனியை பிடிச்சி கைது பண்ணிட்டு கூட்டு போயிடுவாரு. கைது பண்ணிட்டு கூட்டு போனதுக்கு அப்புறமா சிறை பிடிச்சிருவாங்க. அப்புறமா கிளியோபேட்ராவுக்கு வந்து ஒன்றும் புரியல, என்னடா அது அவன் வந்து நம்ம நாட்டையே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆக்கிரமிப்பு பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கிளியோபேட்ராவுக்கு ஒன்றும் புரியல என்ன பண்ணுறதுன்னு. இதில் என்ன ஆகுனா மார்க் ஆண்டனி வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருப்பார். அப்போ வந்து நம்ம கிளியோபேட்ரா வந்து ஒரு கடிதம் எழுதுவாங்க. என்னன்னு சொல்லிட்டு எழுதுவாங்கன்னா அந்த கடிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், ஒரு வந்து சூசைடு கடிதம். அது மாதிரி எழுதுறது வந்து படித்த உடனே வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா மார்க் ஆண்டனிகிட்ட அந்த கடிதம் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து குத்தி இறந்துருவார். கிளியோபேட்ரா சூசைட் பண்ணிக்க போகிறார். அந்தளவு ஒரு பேரன்பு வந்து கிளியோபேட்ரா மேலே வச்சுருந்தாங்க. இப்படியே வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிளியோபேட்ரா வந்து அவங்க இறந்துட்டாங்க செய்தி வந்து தெரிஞ்ச உடனே வந்து அந்த சடங்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியோபேட்ரா வச்சு பண்ண வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளியோபேட்ரா ஒரு விஷயம் வருது, என்னன்னா வந்து எகிப்து நாடு எவ்வளோ பெரிய நாடு, அவ்வளோ பெரிய நாட்டில் வந்து இவ்வளோ அழகாக ராஜ்யம் புரிஞ்ச கிளியோபேட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கைவிலங்க போட்டு ஊர்வலமாக சுற்றி கூட்டு போக போகிறேன். இந்த விஷயம் வந்து கிளியோபேட்ராக்கு தெரியுது. ஆக்டவன் இப்படி பண்ண போகிறான்னு தெரிஞ்ச உடனே நம்ம வந்து எப்படி வேணா இருக்கலாம், மானத்தை விட்டு மட்டும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நானே வந்து இறந்துட போறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சின்ன பாம்பை வந்து அவங்களே கடிக்க வச்சு இறந்ததா சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கு.
அவங்களும் இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா மார்க் ஆண்டனி எங்கே இறந்தாங்களோ அது எங்கே புதைச்சாங்களோ அது பக்கத்திலே கிளியோபேட்ரா வந்து ஒரு கல்லறையை கட்டி புதைச்சிருப்பாங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியோபேட்ராவோட கல்லறை எங்கே இருக்குன்னு தெரியல. அப்புறமா அவங்களோட எலும்பு கூட கடைசி தான் பார்த்தீங்கன்னா அதுவும் கிடைக்கல. இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய மம்மிஸ் எல்லாமே வந்து எகிப்துலேருந்து எடுக்கும்போது இது வந்து கிளியோபேட்ரா தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே வந்து ப்ரூவ் பண்ணப்படலை. இப்போ வந்து இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஒரு அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணப்படலை. இப்போ இதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு எதாவது வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா, நான் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன்னா நீங்கள் எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை ஏதாச்சும் மாற்றிக்கணும், அப்படி எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நான் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் இருக்கும். தேங்க்ஸ்.